இன்னைக்கு கடந்த 3 வருஷத்துல சட்டங்கள் என்னவா இருந்தாலும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு யாருமே நினைக்கவே இல்லை. இந்த 3 வருஷத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு அதிகமாயிருக்குன்றது ஊடக நண்பர்களான உங்களுக்கே நல்லா தெரியும். புள்ளி விவரங்கள் சொல்லும். இன்னைக்கு சின்ன குழந்தையில இருந்து மூதாட்டி வரைக்கும் யாருக்குமே தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லை. ஏன்னா கஞ்சா அதிகமாயிடுச்சு, குடி அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் சும்மா வேடிக்கை பாக்குறாங்க, வாரிசு வளர்க்கணும்னு பாக்குறாங்க, குடும்ப சொத்தை வளர்க்கணும்னு பாக்குறாங்களே தவிர தமிழ்நாட்டு பத்தியோ தமிழ்நாட்டு பெண்கள் பத்தியோ இந்த திமுக ஆட்சி கவலையே படமாட்டேன். அவங்களுக்கு இருக்கிற இன்னும் 1.5 வருஷம் ஆட்சி காலத்துல இந்த தவறுகள் குற்றங்கள் அதிகமாக கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரணும்ன்றதுக்காக நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கோம். இது இந்த சென்னையில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் தொடர்ந்து நடத்துவோம். திமுக ஆட்சியில இருக்கும்போது ஆட்சியில இருக்கிற அதிகாரிகளுக்கும் சரி, கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் சரி, தமிழ்நாட்டில் வாழ்ற அப்பாவி பெண்களுக்கும் சரி, திமுக ஆட்சி காலத்துல பாதுகாப்பு எதிர்பார்க்க முடியாது. பெண்கள் மறுபடியும் அவங்க வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னா எடப்பாடியா சிஎம் சீட்ல நிம்மதியா இருக்கணும். நிச்சயமா அந்த நாள் கூடிய சீக்கிரத்துல வரும். இது ரொம்ப முக்கியமான போராட்டங்க. அதனாலதான் இவ்வளவு பெண்கள் இன்னைக்கு கலந்துகிட்டாங்க. இவ்வளவு எழுச்சியோட இங்க நடந்திருக்கு. ஊடகங்கள் நீங்க எல்லாரும் முதல் முறையா அதிமுக பெண்களை திரும்பி பாக்குறீங்க. அதிமுக எப்பவுமே எங்க கட்சி பொம்பளைங்களா, அடுத்த கட்சி பொம்பளைங்களா, ஏழை பெண்களான்றது வித்தியாசம் பார்க்காம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களுக்காகவும் துணைக்கு நிக்கிற கட்சி தான் அதிமுக. அதுக்காக இது ரொம்ப முக்கியமான போராட்டம்ன்றது உங்களுக்கும் தெரியும். அது எவ்வளவு நல்லா சிறப்பா நடந்ததுன்றதும் உங்களுக்கு தெரியும். திமுகக்கும் பெண்களுக்கும் எப்பவுமே ஆகாது. இந்திரா காந்தி அம்மையார்ல இருந்து நம்ம அம்மா புரட்சி தலைவி வரைக்கும் கருணாநிதி பெண்கள் கிட்ட எப்படி நடந்துகிட்டார்ன்றது இந்த நாடு அறியும். தகுதியான கருணாநிதி மகள் கனிமொழிய ஒதுக்கி டம்மியாக்கி ஒண்ணுமே தெரியாத உதயநிதிய துணை முதல்வர் ஆக்கணும்னு துடிக்கிற ஸ்டாலினோட ஆணாதிக்கம் இந்த நாடு அறியும். திமுகவை நம்பி அந்த கட்சியில இணைஞ்ச குஷ்புல இருந்து பூங்கோதை வரைக்கும் திமுக கட்சியில பெண்களை எப்படி நடத்தினாங்கன்றது இந்த நாடு அறியும். திமுக பதவியில இருக்கிற பெண்களுக்கும் சரி, அவங்க ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் வாழ்ற பெண்களுக்கும் சரி, திமுக கிட்ட இருந்து பாதுகாப்பு எதிர்பார்க்கவே முடியாது. இன்னைக்கு 6 மாச குழந்தையில இருந்து 80 வயசு கிழவி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுக்கு என்ன காரணம்? குடிவெறி பிடிச்ச திமுக அரசாங்கம் காரணம். போதவெறி பிடிச்ச திமுக அரசாங்கம் தான் காரணம். பிரியாணி பஞ்சமிட்டாய் எல்லாம் ஒழிக்க துடிக்கிற இந்த திமுக அரசாங்கம் கஞ்சாயத்தையும் கள்ளச்சாராயத்தையும் அரசாங்கமே விற்கிற கவர்மெண்ட் சாராயத்தையும் அழிக்க நினைக்கிறது கிடையாது. ஏன்னா திமுகக்கு நாட்டு பத்தி கவலையே கிடையாது. காந்திஜி ஒரு பெண் இரவு 12 மணிக்கு நகை போட்டுக்கிட்டு நடு ரோட்ல தனியா நடந்தன்னைக்கு சுதந்திரம் வந்ததா அர்த்தம்னு சொன்னாரு. ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிற இந்த திமுக ஆட்சியில பட்ட பகல்ல கூட நடு ரோட்ல தனியா ஒரு பெண்